இப்போ நம்ம எங்க போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மெரக்கால் கார்டனுக்கு வந்து போயிட்டுருக்கோம். ஸோ ரொம்பவே வந்து அருமையா இருக்கும். இந்த பாலைவனத்தில இந்த மாரிலாம் பண்ண முடியுமா? அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, இங்க வந்து பாருங்க. எப்படி பண்ணி வச்சிருக்காங்க. ஒரு பாலைவனத்த பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அருமையா வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு போற ரூட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து குளோபல் வில்லேஜ் இருக்கு. ஸோ இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, குளோபல் வில்லேஜ். இது ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா, 6:00 மேல தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங் நம்ம போக போறோம். ஸோ அது முடிச்சுட்டு அப்புறம் இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? அடுத்த வீடியோவ. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மெரக்கால் கார்டனுக்கு வந்து போலாம். அங்க எந்த மாரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நீங்களும் பார்த்துக்கிட்டே என்ஜாய் பண்ணுங்க. நம்ம வந்து மெராக்கல் கார்டனுக்கு வந்துட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸு. ஸோ அப்படியே வந்து ரைட் சைடில் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங். ஸோ இங்கே தான் வந்து நம்ம டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளை விட்டுட்டு திட்டக்கிட்ட ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ இங்கே தான் வந்து என்ட்ரன்ஸ். ஸோ நம்ம இங்கே வந்து போயிட்டு வந்து டிக்கெட் வந்து காமிச்சிங்கன்னா உள்ளே விட்ருவாங்க. பேக் எதனா எடுத்துகிட்டு போனீங்கன்னா செக் பண்ணி வந்து உள்ளே விட்றாங்க. மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளியில இருந்து எந்த ஒரு ஃபுட்டும் வந்து நீங்க எடுத்துட்டு வரக்கூடாது. அதுதான் அவங்க சொல்ல வர மெயின் விஷயம் அதுல. ஸோ அதனால வந்து ஃபுட் எதனா வாங்குற மாதிரி இருந்தா இந்த இடத்துக்கு வாங்கிட்டு வராதீங்க. உள்ளே எக்கச்சக்கமான கடை இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி எக்கச்சக்கமான பணத்தையும் நீங்க எடுத்துன்னு வாங்க. அப்பதான் வந்து கரெக்டா இருக்கும். ஓகே. உள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் நீங்க பார்க்க போறது இந்த ஒரு விஷயம் தான். ஸோ இது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மை டியர் பூத தான் வந்து பார்க்க போறோம். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரா வந்து பண்ணி வச்சிருக்காங்க. இங்க இருக்க ஃப்ளவர்ஸா இருக்கட்டும், ஸோ செடி இருக்கட்டும், ஸோ இந்த ஹார்ட் ஷேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணி வச்சிருக்க அந்த செடி கொடிகளா இருக்கட்டும். ஸோ ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லும் கடை தான். இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபுல்லும் வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கையை ரசிக்கிற மாரி வந்து இந்த செடி கொடிகள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, டிசைன் டிசைனா வந்து ஒரு மலர் கண்காட்சி மாரி வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு. இத நீங்க பாலைவனம்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நேவர். நம்பவே மாட்டீங்க. ஸோ இந்த ரூட்ல நீங்க சொல்லியே பார்ப்பீங்க. ரைட் சைடும் சரி, லெஃப்ட் சைடும் சரி ஃபுல்லா மணலாவே இருக்கும். இந்த இடத்துல செடி வளர்த்துருக்காங்க. அப்ப வந்து துபாய் வந்து எப்படி வந்து அவங்க வளர்ச்சியை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ஒரு ஆர்ட் ஷேப்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மைடியர் போது இருக்கிற அந்த வீடே வந்து ஃபுல்லா நமக்கு வந்து பேக்ரவுண்ட்ல தெரியும். ஸோ அதான் நம்ம செல்ஃபி எடுக்கிறவங்க எடுத்துட்டு இருக்கலாம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த கை சிம்பிள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல் வீடியோ வந்து நம்மளுக்கு வந்து தெரியுற மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் நம்ம வந்து செல்ஃபி எடுத்துக்கலாம். ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து குட்டீஸ்க்கும் லவ்வர்ஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருத்தமான இடம் தான் இது. ஸோ நீங்க கண்டினியூவா வந்து நீங்களும் பாருங்க. சேர்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து அங்கங்க வந்து மாடர்னா வந்து போட்டு வச்சிருக்காங்க. இது நல்ல விஷயம். ஓகே. நீங்க வந்து கண்டினியூவா வந்து வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க. எப்படி வந்து புல்லுல வந்து இறங்குற மாரி அந்த டிசைன் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மைடியர் போறதுக்கு லெஃப்ட் சைடும் சரி, ரைட் சைடும் சரி, இந்த பொம்மை வந்து அப்படியே வந்து ரொட்டேட்டிங் பண்ற மாதிரியும், அந்த பொம்மைக்குரிய ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பூல வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கஷ்டம் இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்கு. எவ்வளோ சூப்பரா வந்து பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் மியூசிக் வேற ஓடிட்டு இருக்கு அந்த பொம்மையில. தண்ணி ஊத்துற மாதிரி வந்து ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. இது உண்மையாலுமே நல்லா இருக்கு. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ரெஸ்ட் ரூமும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அதுதான் வந்து அந்த சைடுல தான் போன ரெஸ்ட் ரூமுக்கு. ரொம்ப நீட் அண்ட் கிளீனா வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கோட்டை மாரி போட்டு ஒரு மயில் வந்து வச்சு ஒரு சூப்பரா வந்து பண்ணி வச்சிருக்காங்க. கன்டினியூவா வாட்ச் பண்ணுங்க. எல்லாமே வந்து பிரமிப்பா இருக்கு. அங்க பார்க்கறதுக்கு எல்லாமே.
இங்க பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு வழின்னு நாங்க நெனச்சோம். பட் வந்து இது மேல போய் பார்த்தா தான் தெரியுது. இங்க கீழ வந்து கடை வச்சிருக்காங்க. ஸோ இந்த கடையில இருக்க திங்ஸ வந்து நம்ம வாங்கிட்டு போயிட்டு, அங்க உட்காந்து சாப்பிடுற இடமா இது. ஸோ "ஏன்டா பாவிங்களா! என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க?" அவ்வளோ சூப்பரா வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ஏதோ வந்து குகைக்குள்ள போற மாரி, உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச்மென்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. அந்த கடையில வாங்கி நம்ம வந்து இங்க உட்காந்து சாப்பிடுறதுக்கு இந்த பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்பவே அருமையான ஒரு ஐடியா இது. அதெல்லாம் இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க போக சொல்லியே வந்து ரோட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கடைகள்லாம் இருக்கும். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஊர் மாரி வாங்க, வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனா வந்து தயவுசெய்து போயிடாதீங்க. போனீங்கன்னா மொத்த காசும் குடுத்துட்டு வர வேண்டியது தான். ரேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பென்சிவ். ஸோ நம்ம இங்க தான் சாப்பிட போறோம். அத லேடி ஒருத்தர் இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து சூப்பரான ஒரு சேல்ஸ்மேனு. ஆ இந்தியாக்காரங்க தான் அவங்க. ரொம்பவே வந்து சூப்பரா வந்து கைட் பண்ணாங்க. நீங்க தனியா வாங்குறத விட காம்போவா வாங்கிக்கங்க. அதுதான் உங்களுக்கு பெனிஃபிட்ன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, காம்போ தான். தரகான்ல இருந்து எல்லாமே காம்போ தான். அந்த வாட்டர் கேன் பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1 கிராம் அந்த வாட்டர் கேனோட விலை. ஸோ பரவால்ல தாராளமா குடுக்கலாம். ஒரு சிலரும் வந்து இந்த மாரி வந்து நல்லவங்க இருக்காங்க. இத வாங்கிக்கங்க. உங்களுக்கு வந்து இதான் பெனிஃபிட்ன்னு சொல்றாங்க. அத நம்ம கூட்டி கழிச்சு பார்த்தா நம்மளுக்கு பெனிஃபிட்டா தான் இருக்கு.
பார்த்தீங்களா? என்னம்மா பண்ணி வச்சிருக்காங்க. எமிரேட் ஃப்ளைட்டே வந்து உள்ள நிறுத்தி வச்சிருக்கானுங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர்ஸ்ல வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கு இந்த விஷயம். அதுவும் ஒரு ஹார்ட் ஷேப்ல இருந்து நம்ம வந்து ஃபோட்டோ பிடிக்கிறதுக்காக அது வந்து பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அது ரொம்பவே பாராட்ட வேண்டிய விஷயம். அடுத்து வந்து லவர் ஸ்பாட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆர்ட் ஷேப்பிங்லாம் வந்து நெறைய பேக்ரவுண்ட்ல பின்னாடி குடுக்குற மாரிலாம் இருந்துச்சு. ஸோ நெறையவே வந்து நம்ம ஃபோட்டோ புடிச்சுட்டு அப்படியே கிளம்பி இங்க பாருங்க. பென்குயின் வந்து ஒரு எவ்வளோ சூப்பரா வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப அருமையா இருக்கு இந்த வீடுலாம். ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, வில்லேஜ்ன்னு சொல்லிட்டு ஒரு கார்டன் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து குட்டீஸ்க்கு ஏத்த மாரி. ஸோ இங்க உள்ள போசலே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குட்டீஸோட பொம்மையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அட்ராக்ஷனா வந்து பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சவுண்டும் வேற வருது இதுலருந்து. நம்ம உள்ள நோய்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சவுண்ட்ஸ் வந்து ப்ளே ஆவுது. ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா நம்ம வந்து ரவுண்ட் அடிச்சு பார்த்துட்டோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நைட்ல வந்து ஃபுல்லா லைட் எரியும். ஸோ அந்த மாதிரி வந்து பண்ணி வச்சிருக்காங்க. அது மேல கொடை மாதிரி இருக்கிற இடத்துலலாம் லைட் எரியும் உங்களுக்கு கலர் கலரா. பட் வந்து நம்ம வந்து ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா 6 o'clock வந்து குளோபல் வில்லேஜ்ல இருக்கணும். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்துட்டோம். ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த டாக்ஸி பாருங்களேன், எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு இந்த டாக்ஸி. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டாக்ஸி மாரியே சொல்ல மாட்டீங்க. அந்த மாரி வந்து ஒரு டிஃபரெண்ட்டா இருக்கு. ஒரு ஃபாரின் கார் மாரியே இருக்கு அந்த டாக்ஸி.
அடுத்து வந்து நம்ம குளோபல் வில்லேஜ் பார்க்க போறோம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 70க்கும் மேல வந்து கண்ட்ரி இருக்கு. ஆ 155 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. 3000க்கும் மேல கடை இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து எப்படி இருக்கு? என்ன மாரி பண்றாங்க? எல்லாமே உள்ள போய் நம்ம பார்க்கலாம். மிஸ் பண்ணாம காத்திருங்க.